நாட்டக்கனா கண்டேன் தோழி நான் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் காரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்டக்கனா கண்டேன் தோழி நான் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் மத்தளம் கொட்ட மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமனிரை தாழ்ந்த பந்தற்கு முத்துடை தாமனிரை தாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மத சூதனன் வந்தனை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் சிற்றம் சீரு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணோ குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதல் இற்றை பாறை அன்று காண்போ மீனாட்சி மருமகளுக்கு இடுப்பு வலி ஆரம்பிச்சிருக்கு. உன்னை கையோடு கூட்டி வச்சிருக்காங்க. முருகா, என் மருமக நல்லபடியா பெத்து பிழைக்கணும். நான் அப்பவே சொன்னேன் அவளை டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்துடலான்னு. கேட்டீங்களா? மீனாட்சி, அன்னத்தை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. அவன் நல்ல கைராட்சிக்காரி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சும்மா இல்லை. பேரன் பிறந்திருக்கா. முருகா, நான் வரேங்கய்யா. இல்லன்னா நீ எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க. அதுக்கு நாங்க மரியாதை பண்ண வேண்டாமா? வள்ளி, மீனாட்சி வா. என்னங்க பேரன் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவனை பார்த்த சந்தோஷத்துல அன்னத்தை மறந்துட்டியாங்க. மரியாதை பண்ண வேண்டாமா அவளுக்கு? கொடு. மறப்பனாங்க. அன்னத்தை மறக்க முடியுமா? என்னன்னா அம்பரகாரியாவுக்கு பேரம் கொடுத்திருக்கா. அப்படியா? நல்லா இருக்கட்டும். எனக்கு புடவை பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த புடவை நிக்காங்க எனக்கா? உனக்கு பழம். என்னம்மா நான் எங்க போயிருந்தேன்? பிரசவம் பார்க்க போனேன். அப்படின்னா அப்படின்னா அது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்ன வள்ளி? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? ஆமா, நீ பாட்டுக்கு நினைச்சா வர போற இதெல்லாம் சத்தியமா? நாள் பூரா உழைச்சி ஓடா தேயுது. அது மட்டும் இல்லன்னா நாங்க நாள் பூரா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். ஐயா, அண்ணன் குடுக்கணும் தெரிஞ்சுதான் நான் சும்மா இருக்கிறேன். இல்லன்னா விட்டுடுவா? அண்ணா, ஒரு 10 ரூபாய் கூட. கொடுக்காதே. வாங்குற சம்பளத்தை குடிச்சு திக்கிறது பத்தாதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீயே கொடுக்குறதா? ஓட பாரு. அடியே அடியே அடியே. என்னன்னா திடீர்னு புல்லுக்கட்டு எடுத்த உடனே என்ன பூதம் நினைச்சிட்டியா? மச்சான், உன்னை நான் எப்பவுமே பூதமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பூதம் மாதிரியா இருக்கேன்? நீ பூதமா இருக்கியோ இல்லையோ, உன் செயல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. திடீர்னு வர்ற, திடீர்னு போற, திடீர்னு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இப்படி கண்டபடி தெரியாம ஒழுங்கா இருக்கணும்னா, நான் குடியும் குடித்தனமா சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சீனா நீ கிழிக்கிற கோட்டை தாண்டவே மாட்டேன். வேணா ஐயா, நான் கண்ணா பின்னான்னு கோடு கிழிப்பேன். உனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கும். விளையாடாத அண்ணா. நீ அந்த மாடசாமி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு திக்கு திக்குங்குது. உனக்கு அந்த மாடசாமி பயல பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு பொறுக்கி பையன். இத பாரு மச்சான், எனக்காக நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், புரியுதா? இத பாரு, எனக்கு அம்பலார் வீட்டுல நிறைய வேலை இருக்கு. முன்சிப்பேட்டுக்கு வர போனோம். தலைக்கு மேல வேலை கிடக்கு. வழிய விடு.
தன்னானே தன்னானே எந்தன் உதிர்மத்த வாடு ஓடி தில்லேல தில்லலேலோ. ஏண்டி அண்ணன், நீ உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உன் குடும்பத்துக்கே செலவு பண்றியே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? இன்னும் 4 வருஷம் 7 மாசம் 14 நாள் இப்படியே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். ஏண்டி, உன் மச்சான் மகுடபதி உன்னைத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலம் நிக்குதே, அதை கட்டிக்கிட்டா என்ன? ஏண்டி, எனக்கு என்ன அழகு இல்லையா, குணம் இல்லையா? நான் இதுக்கு ஒத்த காக்காரனை கட்டிக்கணும்? எனக்கு வர்ற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அது சக்க நான் இது வேறையா? எப்படி இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என் மனசுக்குள்ள நான் ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கேன். அந்த கற்பனை ராஜா ஒரு நாள் வந்து இந்த அன்னக்கிளிய கொத்திட்டு போகாமல போக போறாரு.
மிஸ்டர் வடிவேலம்பலம். நான் தான் நான் தியாகராஜன். அது நீங்க தானா? உங்களை பத்தி ஆர்டிஓ லெட்டர் எழுதினாரு. வாங்க வாங்க வாங்க. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு வாத்தியார் வைப்பாருன்னு சொன்னேன், அது இவர்தான். பேர் தியாகராஜன். வாங்க தம்பி. தனியா தான் வந்தீங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மாவும் அக்காவும் இருக்காங்க. இங்க வந்து வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வர சொல்லலான்னு நான் மட்டும் முன்னாடி வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய வசதி நான் பண்ணி வைக்கிறேன். மீனாட்சி, அந்த பள்ளிக்கூட சாவி கொண்டா. எங்க ஊரை பாத்தீங்களா? ரொம்ப அழகான பசுமையான ஊர். நீர்வளம் கூட நிறைய இருக்கு. சில சமயத்துல தண்ணி பத்தாதுங்கிறதுக்காக நாங்க டேங்க் கட்டலாம் இருக்கிறோம். பரவதி யானையை பாத்தீங்களா? பஸ்ல வரும்போது பார்த்தேன். எங்களுக்கு அது குழந்தைகள் மாதிரி ஒத்த யானையை பார்த்தா ஊரை விட்டு ஓடணும் போல இருக்கும். துட்டு கூட கொடுத்துருக்கா. பையா, இதை கீழே வச்சிருங்க. இதெல்லாம் எடுத்து உள்ள போயிடலாம். தம்பி, ஒரு விஷயம் இல்ல. ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னால இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வாத்தியாரு அவருக்கு இதை விட பெரிய வேலை கிடைச்சிட்டு போயிட்டாரு. நீங்களும் இப்ப பிஏன்னு சொல்றீங்க. எத்தனை நாட்டுக்கு புரியலோ சார்? ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா இங்கதான். பத்தியா நான் சொன்னேன்ல, இந்த பள்ளிக்கூடம் கட்டின நாளையில இருந்தே வர்ற வாத்தியாரெல்லாம் 2 மாசம் தான். அது சரி, எங்க வசதிக்காக உங்க முன்னேற்றத்தை நாங்க தடுக்க முடியுமா? இந்தாங்க பள்ளிக்கூடத்து சாவி. எத்தனை நாள் புரியலோ. ஏதோ உங்க புண்ணியத்திலேயாவது எங்க ஊரு பிள்ளைங்க 2 எழுத்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உங்க இஷ்டம். பக்கத்திலே ஒரு நல்ல வீடு இருக்கு, வசதியா இருக்கும். நீங்க இப்பவே உங்க அம்மாவையும் அக்காவையும் வரும்படி காய்தல் எழுதி போட்டுருங்க. வீட்டை பார்க்கலாமா? கண்ணா, என்ன அழுற? வாத்தியார் அடிச்சுட்டா இருக்கா? கை கண்ணி போச்சு. எதுக்கு அடிச்சாரு? ஸ்கூலுக்கு ஏன்டா லேட்டா வந்தேன்னு கம்பால் அடிச்சுட்டா இருக்கா. அப்படியா செஞ்சாரு? அந்த வாத்தியார என்னன்னு கேக்குறேன். நீ வாடா. வாத்தியாரையா? ஓஹோ, நீங்க தான் வாத்தியாரா? உங்களை பார்த்தாலே படிக்கிற பிள்ளை வரத்தா இருக்கு. நீங்க என்னத்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க? தெரியாம தான் கேக்குறேன். நேரம் கழிச்சு வந்ததுக்காக இப்படித்தான் கை கண்ணி போற மாதிரி அடிக்கிறதா? என்ன பொண்ணு, அவன் லேட்டா வந்ததுக்காக அடிக்கல. ஏன்டா லேட்டா வந்தான்னு கேட்டா அப்படித்தான் வருவேங்கிறான். அடே ராஜா, அப்படியே சொன்ன. புத்திசாலி. உருப்பட்டா அப்புறம்தான். வாத்தியாரையா, பிள்ளைங்கன்னா இப்படித்தான் சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படி பேசினாதான் பிள்ளைங்க. இந்த பிள்ளைய பெற்றிருக்க நான் என்ன பாடுபட்டு இருக்கேன், என்ன சிரமப்பட்டு இருக்கேன். அதோட அருமை எனக்கு இல்லையா தெரியும்? இது ஓம்பளையா? என் பிள்ளைதான். இதுல என்ன என் சந்தேகம்? இங்க படிக்கிற பாதி பிள்ளைங்க என் பிள்ளைங்க தான். என்னது, இந்த வயசுலயா? இந்த வயசுலதான். ரெட்ட பிரசவமா? அட நீங்க ஒண்ணு கத்தாத்தான் பிள்ளையா? இதுகெல்லாம் நான் பிரசவம் பார்த்து பிறந்த பிள்ளைங்க. அப்படியா? அப்படிதான். நீ போடா. இனிமே வாத்தியார் ஒண்ணு அடிக்க மாட்டாரு. அப்படி அடிச்சா இன்னைக்கு சொன்னதை விட 2 வார்த்தை ஜாஸ்தியா சொல்லிடு. முத்து, இனிமே உங்க வாத்தியார் உருப்பட்டா அப்புறம்தான். இப்ப என்னமா செய்ய சொல்ற? தியாகு, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. நல்ல மாப்பிள்ளையா மாமா எழுதியிருக்கிறாரு. உங்க அக்காவுக்கும் வயசு கூடிக்கிட்டே போகுது. ஏமா, இதெல்லாம் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நீயும் இருந்த நகட்டெல்லாம் வித்து நான் படிக்க வச்சேன். அந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருந்தாலும் அதை நம்பியாவது யாருகிட்டயாவது ஒரு 3000 4000 கடன் கேட்கலாம். இப்ப நான் வாங்குற சம்பளம் நம்ம செலவுக்கே இழுத்துக்க பறிச்சுக்கான இருக்கு. அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை எனக்கு மட்டும் இல்லையாமா? நான் ஒரு பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா தானே? உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லு, செய்யறேன். வரமா? தம்பி என்னமா செய்ய வச்சுக்கிட்டா இல்லைங்குது. எனக்கு வேலை வரலமா. வேலை வரலன்னு எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிமா? பேசுறதுனால என்னமா புண்ணியம்? தம்பி படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தகுந்த வேலையா கிடைச்சிருக்கு. என்னுடைய துரதிருஷ்டம் தாமா தம்பிக்கு பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்கல. என்ன முதலாளி, கண்ணாடி கட்டிட்டீங்களா? கண்ல ஏதோ தூசு விழுந்த மாதிரி இருந்ததுடா. என்ன முதலாளி, உங்க கூட எத்தனை வருஷமா பழகுறேன், இது கூட எனக்கு தெரியாதுங்களா? நீங்க கண்ணாடிய கழட்டினா
நானும் அந்த மாதிரி ஆடி பார்த்தேன். என்ன கீழே வந்துட்டா? பொம்பளையே பிரமாதம் ஆடுறா. இது என்ன பெரிய விஷயம்? ஏய் தம்பி, இங்க வா. இந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஆட்டி விடுறியா? சரிங்க. தள்ளு, நல்லா தள்ளு, நல்லா தள்ளு, பயப்பட மாட்டேன். போதும் போ, நீ போலாம். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணுல லேசா அடி. ஆமா ஆமா, விழுந்தாலும் மீசில மண்ணோட்டல. இருங்க வர. ஊஞ்சல் ஆட தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது. படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆடுறது? திரும்புங்க. சும்மா ஒரு ஆசையில. ஆசை சும்மாதான் வரும், பின்ன அதிகமா காசு கொடுத்து வாங்க முடியும். சரி சரி உட்காருங்க. மறுபடியுமா? நான் இருக்கேன்ல வாத்தியாரையா, பயப்படாதீங்க, உட்காருங்க. ஆமா ஆமா, நடுவே உட்காருங்க. ரெண்டு கையும் சமமா வைக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது. ஊஞ்சல் எப்படி நிறுத்துறது? அது தானா நிக்கும். இன்னொருல இறங்கி போயிடுங்க. என்ன வாத்தியாரையா, ஆத்துல தண்ணி போனாலும் எதுவோ எப்படியோ குடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரில இருக்கு நீங்க குளிக்கிறது. என்ன செய்யறது? நீச்சல் தெரியாது, குளிச்சே ஆகணும். நீச்சல் தெரியலன்னா என்ன, இடுப்பளவு தண்ணில நின்னு முங்கி குளிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கே நீங்க சொல்றது. எங்க இடுப்பளவு தண்ணி இருக்கு, எங்க கழுத்தளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உள்ள இறங்குறது ஆளையே எடுத்துட்டு போயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போகாது, வாங்க. எங்க? சும்மா வாங்க. ஐயோ பயமா இருக்கே. நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. படுங்க. கை மேலையா? படுங்க. ஐயோ. காலடிங்க, கை பாவுங்க, காலு, கைய தலை மேல தூக்குங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. தைரியமா வாங்க. வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? துண்டு போகுது. என்னங்க என்னங்க துண்டு நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் வாத்தியார பத்தியே நினைச்சிட்டு இருக்கியே, அவர் மேல உனக்கு ஆசையா? ஆசைதான் அண்ணம். உன்னுடைய குழந்தைத்தனமான அந்த பேச்சு, கள்ளமில்லாத முகம் எல்லாம் என் மனசுல ஓவியமா பதிஞ்சிருக்கு. நான் உன் மேல ஆசைப்படுற மாதிரி உனக்கு மேல ஆசை இருக்காங்கிறத எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது? சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிட்டா வம்பு இல்ல. உன் மனசை சரியா புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது கேட்டு வச்சு அதை ஊர்ஜனங்க பார்க்க போய், ஏண்டா நீ பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தியா, இல்ல கள்ளங்கபடம் இல்லாம பழகிற கிராமத்து பொண்ணு கையை பிடிக்க வந்தியான்னு ஆளுக்கு 4 தரமுடி கொடுத்தா நான் என்ன ஆகுறது? நீங்களே பயந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படியே நானும் என் ஆசையை சொல்லி அவளும் சம்மதிச்சு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அக்கா கதி என்ன ஆகுறது? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்துல எவன் சம்பந்தம் வச்சுக்குவான்? அக்கா கல்யாணம் இது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு எப்போ அடிமையாயிட்டேன். நீங்க உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவரு, படிச்சவரு. நீங்க என்ன கட்டிக்க விரும்பினா கூட உங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, என் அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும்.
இந்த சமூகமே எதிர்த்தால் நான் பயப்பட மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்ட ஓடோடி வந்துடுவேன். சார், இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒட்டி இருக்க ஸ்டாம்பு பத்தாது சார். இல்ல 25 பைசாவுக்கு ஸ்டாம்பு ஒட்டணும். அடடா, காசு கொண்டு வரலையே. இது இன்னைக்கு கணப்புல கட்டிலே போய் சேர்ந்தாகணும். 25 பைசாவுக்கு ஸ்டாம்பு கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் பணம் கொண்டு வந்துறேன். இல்ல சார், இந்த கிராமத்து ஜனங்களே பரவாயில்ல போல இருக்கே. இதுவரைக்கும் யாரும் போஸ்ட் ஆபீஸ்ல கடன் கேட்டதில்ல. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க ஐயா. எவ்வளவு வேணும்? 25 பைசா. கடனை தான் ஐயா கொடுக்குறேன், நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும். கண்டிப்பா தரேங்க. எத்தனை பேர் படம் பார்க்கணும்னு சொன்ன? 6 பேருங்க. யார் பையன் யாரா கேட்கல? இந்த பொண்ணோட சேர்த்து 6 பேரை உள்ள விடு. அடிக்கடி வந்து போ. உள்ள உள்ள கண்டு வாடா. ஏங்க கவுண்டர் விட்டு எப்படிங்க வருது? ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வாடா. ரோதனையா போச்சு. என்னங்க முதலாளி? கண்டு அந்த பொம்பளைங்க வரிசையில 5வது பொண்ணு தலை நிறைய மல்லிப்பு வச்சுட்டு இருந்தே, அம்சமா இல்ல? யார் அது? 5வது பொண்ணு தலை நிறைய மல்லிகைப்பூ, அம்சம். நீ ஏண்டா வாய பொளக்குற? முதலாளி வேண்டாங்க, அது என் அக்கா பொண்ணுங்க. எனக்காகவே வளருதுங்க. அடுத்த மாசம் உங்க தலைமையில எனக்கு பரிசம் போடுறதா முடிவு பண்ணிருக்குங்க. அறிவு கட்ட முண்டம், கொட்டா பக்கம் வராதே, முதலாளி கல்ல படாதே, கண்ணாடிய கழற்ற போறான்னு. அறிவிலி உன்னை இப்பவே. அடேய், நான் என்னடா சொல்லிட்டேன்? உனக்கு இருக்கிற பதப்பதப்பு எனக்கு இல்லையா? உனக்கு இருக்கிற சொந்த பந்தம் எனக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன் அதுதான் உனக்குன்னு முடிவாய் போச்சேடா. அதுக்கு பக்கத்துல 6வதா நிக்கிறே. சீக்கிரம் சீக்கிரம் குடியா. இருமா வரேன். 6வதா சிலுக்கு போடுவேன். கதம்பத்தால கண்ணாடிய மாட்டு. ஏண்டா? நம்ம பக்கத்து ஊரு ஏட்டு ஏழுமலை இல்ல, சொல்லு. அவருடைய சம்சாரம். கூப்பிட்டுங்களா? கவுண்டர் போட்டுமா? விருந்து தயாராக இருக்கு. அடடே, வாத்தியார் ஐயாவா? வாங்க வாங்க. இன்னைக்கு குளியல் கரையில தானே? இன்னைக்கு தைரியமா முழங்கால் வரைக்கும் தண்ணியில இறங்கிட்டேன். துண்டு மீன் சாப்பிட பழக்கம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன். இது என்னடா, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, சட்டி இல்ல, கரண்டி இல்ல, சுட்ட திங்கிறாளேன்னு பாக்குறீங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்தாங்க. அடடே, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க, இன்னொன்னு சாப்பிடுங்க. உனக்கு? நீங்க சாப்பிடுங்க, இதோ வரேன். அண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு ஆமையா இருக்கு. அப்பாடா, இதுவரைக்கும் எங்கிட்ட அன்பு காட்டவோ ஆதரவு காட்டவோ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நல்ல வேளை, பொறாமைப்படவாவது ஒரு ஆள் இருக்கு, நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. அண்ணா, நீ எதை இல்லைன்னு நினைக்கிறையோ அதுதான் உன் சந்தோஷத்துக்கே ஆதாரம். நீ இல்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய பலவீனம். உங்களுக்கு என்னையா கஷ்டம்? உனக்கு புரியாது அண்ணா. ஏதோ சம்பளம் வாங்குறேன், என்னமோ வாழ்க்கை நடக்குது. என்னை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 28 வயசு ஆகுது. அவங்க முகத்துல சிரிப்பை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. சுருக்கமா சொன்னா, எங்க அக்கா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படி கையால் ஆகாதமா இருக்கிறத நினைச்சா என் மேலேயே எனக்கு வெறுப்பு ஏற்படுது. இக்கரைக்கு அக்கறை பச்சேன்னு சொல்லுவாங்க. எல்லார் வாழ்க்கையில அது இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா, உங்களை விட நான் எவ்வளவோ மேல். ஆமா, உங்க அக்கா கல்யாணம் ஏன் இவ்வளவு நாளா தள்ளிட்டே போகுது? எல்லா பணம் இல்லாத கூடதான். பையன் படிப்பு முடிஞ்சு கை நிறைய அள்ளி கொண்டு வருவான்னு அம்மா சந்தோஷப்பட்டாங்க. தம்பி படிப்பு முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு வழிகாட்டுவான்னு அக்கா காத்துட்டு இருந்தாங்க. படிப்பு என்னவோ முடிஞ்சு ஒரு வேலையும் கிடைச்சது. கிடைக்கிற சம்பளம் தான் கைக்கும் வாய்க்கும் போதலை. நம்ம கையில என்னங்க ஐயா இருக்கு? எல்லாம் நேரம் காலம் வந்தா தானா நடக்கும்.
அண்ணம், இந்த குருவி அக்கக்கூ அக்கக்கூன்னு கூவும்போது பார்க்க பாவமா இல்ல? அந்த குருவி குரலை கேட்டே பாவமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதோட கதையை கேட்டீங்கன்னா அதை விட பாவமா இருக்கும். அப்படியா? இந்த அக்கா குருவி தன்னோட காடு மேடெல்லாம் சந்தோஷமா பறந்துட்டு தெரிஞ்சுதா. ஒரு நாள் பெண் குருவியை விட்டுட்டு ஆண் குருவி இரை தேட போச்சான். போன இடத்துல வேடன் அதை வலை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டானோ. இரை தேட போன தன் காதல் ஜோடியை தேடி தேடி அது கூவிக்கிட்டே இருக்கு. நிஜமோ பொய்யோ கேக்குறதுக்கு இது ரொம்ப உருக்கமா இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? என்ன வாத்தியாரையா ரொம்ப கவலையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா மறைக்காதீங்க. நீங்க எல்லாம் கையில கட்டி இருக்கிற கடிகாரத்துல மணி பாக்குறீங்க. நாங்க பூமியில விழுற எங்க நிழல வச்சு இப்ப என்ன நேரம்னு சரியா சொல்லிடுவோம். என்கிட்ட மறைக்காதீங்க. என்ன விஷயம்? ஏதோ என் கஷ்டம், அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு? சும்மா சொல்லுங்களேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறேன். ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு மனு போட்டிருந்தேன். 1000 ரூபாய் முன்பணத்தோட வர சொல்லிருக்காங்க. அந்த பணம் இருந்தா மாசம் 600 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும். இப்ப அவ்வளவு பேர் அடே அப்பா, இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா பணம் வந்து சேருமா? எல்லாம் பிராப்தம் இருந்தா தானா வந்து சேரும். போங்க.